Welcome back to PAPPU'S Kitchen. Very happy to meet you in the second special biryani episode. இன்னையோட ரெசிபி கர்நாடகாவோட ஸ்பெஷல் Donne Biryani தான். சிம்பிளா 5 ஸ்டெப்ஸ்ல பண்ணிடலாம். போலாமா? Step 1. Let's marinate the chicken. 750 grams சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் garlic paste, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இது நல்லா சேர்த்து கலந்த பிறகு 1 டீஸ்பூன் சால்ட் மிக்ஸ் பண்ணி half an hour மேரினேட்டாக விட்டுடலாம். ஸ்டெப் 2. லெட்ஸ் சோக் ரைஸ். 1/2 kg சீரக சம்பா ரைஸ் எடுத்து 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். ஸ்டெப் 3. லெட்ஸ் மேக் மசாலா பவுடர். கரம் மசாலா பவுடர் பண்ணுறதுக்கு பட்டை 4 இன்ச்சு, கிராம்பு 15, ஏலக்காய் 4, சோம்பு 2 டீஸ்பூன், ஸ்டார் அனீஸ் 1, ஜாதி பத்திரி 1, கல்பாசி கொஞ்சம், இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பவுடர் மாதிரி பண்ணி கரம் மசாலா பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டெப் 4. லெட்ஸ் மேக் க்ரீன் பேஸ்ட். 1 டீஸ்பூன் ஆயிலை சூடான பேனில் சேர்த்துட்டு அதில் 6லேருந்து 10 பச்சை மிளகாய், 2 இன்ச்சு இஞ்சி, 8 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆறின பின்னாடி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இதுதான் க்ரீன் பேஸ்ட். ஸ்டெப் 5. லெட்ஸ் மேக் பிரியாணி. அகலமான இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடான பிறகு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் நம்ம பண்ணுறதுனால அதுக்கு எண்ணெய் தேவைப்படும் கொஞ்சம் ஜாஸ்தியாக, அதனால் அப்படி சேர்த்துக்கலாம். இது நல்லா காஞ்ச உடனே 5 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 2 டீஸ்பூன் சால்ட்டை இப்போ இந்த டைமில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் மெதுவாக நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விட்டுட்டு 4 தக்காளியை லைட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கணும். இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு 1 கப்பு தயிரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ்ட் பண்ணி வச்ச கரம் மசாலா பவுடரை இப்போ கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடணும். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து மேரினேட் நல்லா ஆனதுனால ஈஸியாக வெந்துடும். இப்போ இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இந்த பச்சை வாசனை போயிடும். அதே சமயம் ஆயில் பிரிஞ்சு வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். இதுதான் அது சிம்டம். இப்போ இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கசூரி மேத்தி இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போனா நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் ரைஸை நம்ம தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2.5 கப்ஸ் வந்து நான் ரைஸ் சேர்த்தேன். ஸோ 3 கப்ஸ் வந்து நான் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது கூட இந்த டைமில் நம்ம சால்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தா நல்லா கொதிச்சு இப்போ ரைஸும் தண்ணியும் சம அளவுக்கு வந்துடுச்சு. இந்த சமயம் தான் நம்ம தம் போட போகிறோம். ஸோ மூடி போட்டுட்டு மேலே நல்லா ஒரு வெயிட் வச்சு டைட்டாக பண்ணிடலாம். ஸோ 20 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். இப்போது டிப்ஸ் டைம். டிப் 1. சிக்கன் வாங்கும் போதே கொஞ்சம் ஃபேட்டோடு வாங்கிக்கணும். ஸ்கின்னோடு வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அப்புறம் சிக்கனை வந்து ஒரு கண்டிப்பாக 15 மினிட்ஸ் ஆகுது மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். டிப் நம்பர் 2. ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சிக்கனை மாத்திரம் வேக விடணும். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். டிப் நம்பர் 3. தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். 1 கப்புக்கு 1.25 1.5 கப் அளவுக்கு தான் ஊற்றணும். இன்றைக்கி நான் வந்து 1 கப்புக்கு 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். டிப் நம்பர் 4. இந்த ரெசிபியில் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுறோம். சில்லி பவுடரை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா பச்சை மிளகா நம்பரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 20 minutes later. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ரைஸ் வெந்து சாஃப்டாக, அதே சமயம் சிக்கனும் ஜூஸியாக ட்ரையாக இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கர்நாடகாவுடைய ஸ்பெஷல் தொன்னை சிக்கன் பிரியாணியை இன்றைக்கி நம்ம வீட்லேயே இவ்வளோ சிம்பிளாக செஞ்சிட்டோம். சர்வ் பண்ணும்போது ஒரு தொன்னை வாங்கி அதில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சு உங்கள் ஃபேமிலியை நீங்கள் அசத்தலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் பிரியாணி ஸ்பெஷல் எபிசோடில் நெக்ஸ்ட் மண்டே உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye from PAPPU'S Kitchen.